பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை முதலிடமாக வைத்தார். கிறிஸ்துவின் வாழ்க்கையை தன்னில் வாழ்ந்தார். தனது வாழ்க்கையை அல்ல, தனது வல்லமையினால் ஊழியம் செய்யவும் இல்லை, கிறிஸ்துவின் வல்லமையினாலே செய்தார். அவரது நோக்கம் தன்னை மகிமைப்படுத்துவதோ அல்ல, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதே. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து இயேசுவை அவன் முகமுகமாய் கண்டான். அவன் 12 சீஷர்களில் ஒருவன் அல்ல. ஆனால் கிறிஸ்து இவர்தான், கிறிஸ்துவின் மூலியமாய்தான் மக்களுக்கு, மனிதர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. இந்த கிறிஸ்துவை நான் எப்பொழுதும் கிறிஸ்துவையே நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அவன் அர்ப்பணித்தான். தேவன் அவனை வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆதி நாட்களிலே திருச்சபைகளிலே சகல காரியங்களை குறித்தும் அவன் பேசியிருக்கிறான். கொரிந்து சபையை குறித்து மிகவும் ஒரு குழப்பமான ஒரு சபை, விபச்சாரம் நிறைந்த, வேசித்தனம் நிறைந்த, மிகவும் கொடூரமான ஒரு சபை. கலாத்திய சபையை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புத்தி இல்லாத கலாத்தியரே என்று அவன் கடிந்து கொள்கிறான். இப்படி ஒவ்வொரு சபைகளுக்கும் அவன் நிருபங்களை எழுதியிருக்கிறான். எப்படி என்றால், கிறிஸ்துவின் ஆவியானவர் அவனை ஆட்கொண்ட பொழுது, கிறிஸ்துவின் ஆவிக்கு தன்னை அவன் அர்ப்பணித்த பொழுது, தேவன் அந்த மனுஷனை, அப்போஸ்தலனாகிய பவுலை வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் மூலியமாக அநேக திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. கிறிஸ்துவை பகிரங்கமாக, கிறிஸ்துவனுடைய அன்பு இன்னது என்று சொல்லி பகிரங்கமாக அவன் பிரசங்கிக்க தொடங்கி, அவனுடைய ஊழியத்தின் காரியங்களிலே அநேகரை தேவனண்டை அவன் திருப்பினான். அவன் கொன்றது எத்தனையோ, ஆனால் கிறிஸ்துவின் அண்டை அவன் சேர்த்தது அதிகம் என்று சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள். இதை பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று நாம் சொல்லுகிறதனால் மாத்திரமல்ல, உண்மையாகவே அவர் நம்முடைய ஜீவனாக இருக்க வேண்டும். சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்றால், என் வாழ்விலே அவர்தான், அவர் எனக்குள் இருக்கிறதினால் நான் சாவை மேற்கொள்வேன். சாவு என்னை மேற்கொள்ள முடியாது. அவர் என்னை எப்படி அவர் பயன்படுத்தணுமோ, எப்படி நான் அவருக்கு அவருடைய வேலையை செய்ய சித்தமோ, அப்படியாக தேவன் என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணித்தோம் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவையே அவன் மேன்மை பாராட்டினது போல, நாமும் பெருமை கொள்ளாதபடிக்கு, அகந்தை உள்ளவர்களாயிராதபடிக்கு கிறிஸ்துவையே நாம் மேற்கொண்டு, கிறிஸ்துவையே நம்முடைய வாழ்க்கையிலே தரித்து கொண்டு நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமே என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஜீவன். உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் சகலவற்றையும் மேற்கொள்ள முடியும். நீர் எங்களுக்குள் இருக்கிறதினால் நாங்கள் உம்மை வெளிப்படுத்த, உம்மை மேன்மைப்படுத்த உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதித்து, இந்த நாளிலே நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் எங்களுக்கு வாக்கிய செய்து, எங்கள் வாழ்விலே நன்மைகளை செய்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.